எங்கிறது choose to go to university என்ன அர்த்தங்க? அந்த காலம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அந்த காலத்தை கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா பண்ணிடுவீங்க. பாஸ்ட்ல a lot of young adults chose to go to university என்னங்க? யூனிவர்சிட்டி போறதுதான் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணாங்க. பாஸ்ட்ல a lot of young adults choose to this was because இது என்ன சொல்ல வராங்கங்க? a lot of என்னவா young இருந்துச்சுன்னா சொல்லுங்க. என்னவா இருந்தது? இதுவா இருந்தது. இல்ல இப்ப பாருங்க இந்த பாஸ்ட்ல லாட் ஆஃப் யங் அடல்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன பசங்க எல்லாரும் யூனிவர்சிட்டியை வந்து போறதுக்கு சூஸ் பண்ணாங்க. இது அமெரிக்கால உள்ள ஒரு கண்டிஷனா சொல்றாங்க. இந்தியால இல்லது, அமெரிக்கால நிறைய பேர் முன்னாடி எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க, சூஸ் பண்ணாங்க. திஸ் வாஸ் பிகாஸ் என்னங்க திஸ்னா என்னங்க? இது எது அதான் என்னங்க இதுங்கிறது? இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றது, யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி போறது. வெரி குட். எஸ் சார். இது ஏன் இப்படி நடந்ததுன்னா திஸ் வாஸ் பிகாஸ் சொல்லுங்க. you didn't have to lend you didn't have to pay for university. அந்த காலத்துல படிப்பு இலவசமா இருந்தது அமெரிக்கால. அந்த காலத்துல படிப்பு ரொம்ப யூகே இங்கிலாந்துலயும் சரி அமெரிக்காலையும் ஃப்ரீயா இருந்தது. you didn't have to pay for university or college course. இப்பெல்லாம் பிரைவேட் யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு சொல்லி தீட்டி எடுத்துறாங்க. இந்தியா மாதிரி அங்கேயும் தீட்டுறாங்க. This was because you didn't have to pay for university or college. பாருங்க இந்த didn't have to இருக்கு பாத்தீங்களா மணி, அங்கதான். ஏன்னா அந்த காலத்துல நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பே பண்ணி ஆகணும். நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. you didn't have to pay. பாத்தீங்களா? அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கரெக்டா புரிஞ்சா மட்டும்தான் உங்களால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா தப்பா புரிஞ்சுக்கும். you didn't have to இதுக்கு என்ன அர்த்தங்க? this was because thisங்கிறது இது மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்றது ஏன் இருந்ததுன்னா அந்த காலத்துல you didn't have to, you didn't have, not you don't, you didn't have to pay for university or college course. யூனிவர்சிட்டியில காலேஜ் கோர்ஸ் வந்து நீங்க அப்ப பே பண்ணுங்கிற அவசியம் இல்லாம இருந்தது. இப்ப படிங்க சுதா, படிங்க. It was also important to go to university if you wanted to get a good job. இதுக்கு கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க. எல்லாமே காலத்துலதான் இருக்கு, காலத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதுவும் இம்பார்ட்டன்ஸா தான் இருந்துச்சு. எதுக்காகன்னா ஒரு இப்ப உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னா யூனிவர்சிட்டி போறது ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. அவ்வளவுதாங்க. இட் வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இட்டுங்கிறது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. ஏன்னா நல்ல ஜாப் வேணும்னா அந்த காலத்துல நீ யூனிவர்சிட்டி போயே ஆகணும். இப்ப அவங்க க்ளூ குடுக்குறாங்க பாருங்க, ஆத்தர் பக்காவா குடுக்குறாங்க என்ன வரப்போகுதுன்னு. இல்லையா? இந்த காலத்துல அப்படி கிடையாது. நல்ல ஜாப் வேணும்னா வேற ஏதோ வேணுங்கிறாங்க. பாக்கலாமா? பாத்துக்கலாம். டுடே many young people prefer to look for a job when they leave school or college. இன்னொரு வாட்டி படிங்க இது. Today many young people prefer to look for a job when they leave school or college. இந்த காலத்துல என்ன டென்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? டென்ஸ் பாத்தீங்களா? அது பிரசன்ட்டா பாஸ்டா பிரசன்ட்ல தான் இருக்கு. அது முன்னாடி எல்லாமே பாஸ்ட்ல இருந்தது பாத்தீங்களா? முன்னாடி எஸ் டுடேல வந்ததுல பிரசன்ட். முதல் பாராகிராஃப் எல்லாமே பாஸ்ட்ல இருந்தது பாத்தீங்களா? எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப பாருங்க. மேல இந்த பாஸ்ட் lot of people chose simple past. This was because simple past. You didn't have to simple past. It was also simple past. If you want மொத்தம் 5 சென்டென்ஸ் 5மே பாஸ்ட் படார்னு பிரசன்ட்ல கொண்டு வராங்க பாருங்க. இதுதான் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங். Many young people prefer simple present to look for a job when they leave simple present. Wow. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. சரி, எப்ப ஸ்கூல் ஆர் காலேஜ் வந்து முடியுதோ அப்ப அவங்க வந்து அதாவது யங் பீப்புள்ஸ் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஜாப் தேடுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் அப்படிதான். டுடே இன்னைக்குன்னா இப்பெல்லாம் அதான் பண்றாங்க. அடுத்தது there are dash for this, there are two facts for this. fact உண்மைகள். there are two reasons. ரெண்டு காரணம் இருக்கு. இப்பெல்லாம் உடனே ஸ்கூல்ல முடிச்சாலும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. there are two reasons for this. this என்னங்க
there are two reasons for என்ன திஸ்னா எதை குறிக்குது? எதுக்காகன்னா வேலைக்கு போறதுக்கு சார். முன்னாடி சொன்னாங்களே ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல விட்டுட்டு அத ஸ்கூல் முடிச்ச உடனே வேலைக்கு போகணும்னு சொல்றாங்கல்ல, வேலைக்கு அதுதான் போறது. அதுதான் திஸ்ங்க. வெரி குட். போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க. First students now have to ஃபர்ஸ்ட் எதுக்கு spend சொல்றாங்க a புரியுதா? lot of money for ஃபர்ஸ்ட் எதுக்கு முதல்ல சொல்றாங்க புரியுதா? முதல்ல என்ன ரெண்டு ரீசன் இருக்கு இல்லையா அதுல? ரெண்டு ரீசன் அதான் கனெக்ட் பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டே இருங்க. First, students now have to spend a lot of money for their university courses. Second, many companies are sometimes more interested in work than a university diploma. Experience than university diploma. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆர் சம்டைம்ஸ் பாருங்க வெறும் பிரசன்ட். ரெண்டாவது பேராகிராஃப் ஃபுல்லா பிரசன்டா போட்டாங்க பாத்தீங்களா? முதல் பேராகிராஃப் ஃபுல்லா பாஸ்ட்ல இருக்கு. அதனாலயே அவங்க அழகா வந்து செப்பரேட் பண்ணி போட்டுருக்காங்க. நம்பர் 3 படிங்க. The third paragraph. This is sad really because universities are not just places for studying. They are also places where young people learn about life and make new friends. Often the friends you make at university are your friends for the whole of your life. கோலுக்கு அப்புறம் ஆஃப் வராது. ஆஹா all of your life. ஆள் தேக்கு அப்புறம் ஆள் வராது. பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் கேட்டா போடுறாங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் கேட்டா போடுறாங்க பாருங்க. மீதி இருக்கிற டேஸ்ல வந்து ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் தேரஸ்ட். வெறும் ரெஸ்ட்னா ஓய்வு, தேரஸ்ட்னா மிச்சம் பாக்கி. மீதி இருக்கிற வெறும் ரெஸ்ட்னா ஓய்வு, தேரஸ்ட்னா பாருங்க தே போட்டுருக்காங்க பாருங்க. அருமையா அல்வா தண்டு மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், பாக்கி உள்ள லைஃப் ஃபுல்லா. அவங்க ஆஃபன் த ஃப்ரெண்ட்ஸ் மேக் அட் யூனிவர்சிட்டி ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காலம் ஃபுல்லா உங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். அடுத்தது, without a university education young people will miss having a wonderful experience. அவ்வளவுதாங்க, ஒண்ணும் இல்ல. இந்த பாஸ்ட் have to pay. Two reasons: work experience, rest of your life, university education. இப்ப பாதிக்கு பாதி உங்களால இது பண்ண முடியுது, அடுத்த பாதி தான் கஷ்டமா இருக்கு. ரைட்? 6 இருக்குன்னா 3 தப்பிச்சு அடிச்சு பிடிச்சிட்டோம். 19 பிடிக்க முடியல உங்களால. 20 ஒரு சில சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குதுங்க சார். அதுக்காக இந்த லெவல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது. இப்ப புரியுதுங்களா? இப்ப இந்த 3வது பேராகிராஃப் சொல்லுங்க. திஸ் இஸ் சேட் ரியலி. எதுங்க சேடுங்க? திஸ் இஸ்னு சொல்றாங்க, கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. எதுங்க சேடு? வேலை. எது சேடுங்கறாங்க சார்? யுனிவர்சிட்டி வந்து நம்ம ஒரு ஸ்டடிங் பிளேஸா மட்டும் பாக்குறோம் இல்லீங்களா சார்? அது வந்து சேடு. செகண்ட், many companies are ரெண்டு ரீசன். நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து சேட் ரியலிங்கறாங்க. திஸ்னா அந்த ரெண்டு ரீசன் சொல்றாங்கல்ல, அந்த ரெண்டு ரீசனும் எதுக்காக ரீசன் சொல்றாங்க? ஸ்கூலை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து சேட். வேலைக்கு போயிட்டே படிக்கிறது. ஆமா, அது உடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது. பிகாஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்பேசஸ் ஃபார் ஸ்டடி. என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க பேராகிராஃப் 3ல? என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கங்கறத நீங்க சொல்லிட்டாலே யுனிவர்சிட்டிங்கிறது வந்து ஒரு நாட் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஸ்டடிங் பிளேஸ் கிடையாது. அது மட்டும் கிடையாது. நிறைய லைஃப பத்தின நிறைய ஒரு லேர்னிங் நம்ம கத்துக்கலாம். அண்ட் நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க. வெரி குட். அதோட தொடர்ச்சி தான் அடுத்த சென்டென்ஸ். அதையும் படிச்சிருங்க. Often the friends you make நம்ம ஏர்ன் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில நம்ம வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீதி அடுத்து இருக்கிற நம்ம லைஃப்ல அவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனினா இருப்பாங்க. ஆமா, இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னாக்கா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா அவங்க லைஃப் லாங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, அடிக்கடி மீட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டச்ல இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் நம்ம கிடைக்கல அப்படின்னா அது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த
யங் பீப்புள்ஸ் வந்து இழந்துருவாங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியோ காலேஜோ போகாம இருக்கப்ப வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டோமேங்கிற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கும் அப்படிங்கறதுதான் பாயிண்ட அவங்க சொல்றாங்க. சோ இதுதான் எல்லாத்துக்குமே வருது. இப்ப நீங்க பாத்தீங்களா அது இது எவ்வளவு வந்து ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட் இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு இன்டெப்த் மீனிங் இருக்கு பாருங்க. அந்த நிதர்சனம் அந்த உண்மையை வந்து அழகா போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எது அந்த ட்ரூத் இருக்கிறப்பயே நல்லா இருக்கும், அந்த இது நல்லா படிக்கிறப்பே நல்லா இருக்கும். அதுக்குரியது நீங்க என்னன்னு பாத்துருவீங்க. இப்ப பேசிக்கலி திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுல கஷ்டம் மணி உங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்குது?